بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى أصحابه الفائزين برضا الله أما بعد قال الله تعالى في القرآن العظيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم علموا أولادكم ثلاث خصال حب نبيكم وحب أهل بيته وقراءة القرآن أو كما قالها عليه الصلاة والسلام. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஜமாத்தாரர்களே, மாணவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்போது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமினீன்களுக்கு தங்களுடைய உயிரை விட மிகவும் விருப்பமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய உயிரை விட முதன்மைக்குரியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களை விரும்பக்கூடியதான முஃமினீன்களை பற்றியும் கூறியிருக்கிறான். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விடவும் நம்முடைய தாய் தந்தையரை விடவும் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை விடவும் நமக்கு எந்த விஷயமெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரியமானவர்களாக ஆகும் வரை நாம் உண்மையான முஃமினாக முடியாது என்பது இன்னொரு ஹதீஸினுடைய கருத்து. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் தான், அவர்களின் மீது நாம் வைக்கக்கூடியதான நேசம் தான் நம்முடைய ஈமானின் அடிஸ்தானமாக இருக்கிறதே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் 3 விஷயங்களை கற்றுக் கொடுங்கள் என்பதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உங்கள் நபியினுடைய மஹப்பத்தை, உங்களுடைய நபியினுடைய நேசத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அடுத்ததாக உங்கள் நபியினுடைய குடும்பத்தினர் அஹ்லு பைத்தினுடைய நேசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அடுத்து 3ஆவதாக சொல்கிறார்கள், குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தவுடன் குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், குர்ஆனாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் இல்லாமல் அந்த குர்ஆனை ஒரு மனிதன் நெருங்கினான் என்று சொன்னால் அந்த குர்ஆனை கொண்டு அவன் நேர்வழி பெற முடியாது. மாகராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை வைத்து அந்த குர்ஆனை ஓதுகிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் நேர்வழி பெற்று விடுவான் என்பதுதான் நம்ம ஹதீஸிலிருந்து மறைமுகமாக புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் ஒரு மனுஷனுக்கு இல்லாட்டி அந்த மனுஷன் என்ன ஆக மாட்டான், அந்த மனுஷனுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டியதை போன்று சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். தொல்ஹத் இப்னு பராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொல்ஹத் இப்னு பராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அஷரத்துல் முபஷ்ஷராவில் பட்ட தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, தொல்ஹத் இப்னு பராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஓடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலில் முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டும், என்னை செய்ய சொல்ல வேண்டும், நான் அந்த விஷயத்தை உங்களுக்காக நிச்சயமாக நான் செய்வேன், என்னது அதை கொண்டு உங்களுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சிறுவனாக இருக்கக்கூடிய தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா?
அப்ப தொல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன சொன்னாலும் செய்வேன் நாயகமே, நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னா போதும், உங்க மேல இருக்க முஹப்பத்தின் காரணமாக அதை நான் செய்து விடுவேன். தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உக்துல் அபாக், உன்னுடைய தந்தையை நீங்கள் கொன்று விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம அங்கே இருந்தால், யா ரசூலுல்லாஹ், எங்க அப்பா தான் என்ன பண்ணாங்க, என்னுடைய தந்தையார் தான் என்ன பண்றாங்க, வளர்த்துறாங்க, எனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. நபியே, உங்க மேல முஹப்பத் வைத்ததன் காரணத்தினால அவரை கொல்லுமா? இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டிருப்போம். ஆனால் தொல்ஹா இப்னு பராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய தந்தையை கொலை செய்வதற்காக சென்றார்கள். அதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, தொல்ஹா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு, யா தொல்ஹா, என்னது, நான் உங்க அப்பாவை கொல்றது உண்மையாக சொல்லல, எதுக்காக வேண்டி சொன்னேன், நீங்க எனக்காக வேண்டி எல்லா விஷயங்களும் செய்றீங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா தொல்ஹா, நான் குடும்ப பந்தத்தை பிரிக்கிறதுக்காகவும் அப்பா மகனை கொள்வதற்கும் மகன் அப்பாவை கொள்வதற்கும் குடும்பங்களில் சச்சரவு உண்டாக்குவதற்கு குடும்ப பந்தத்தை முறிக்கப்படுவனாக நான் அனுப்பப்படவில்லை. நான் ரஹ்மத்துன் முஹதா, நான் ரஹ்மத்தினுடைய நேர்வழியாக இருக்கிறேன். நான் குடும்ப பந்தத்தை சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் குடும்ப பந்தம் சேர்த்தவங்களா வந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஏன் என்று கேட்காமல், தன்னுடைய தகப்பனாரை எதற்கு கொல்ல வேண்டும் என்று கேட்காமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை பரிபூர்ணமாக ஏற்றார்கள். மறு பேச்சு இல்லை. இதே மாதிரி வரலாறுல பார்க்க முடியும். இதே தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மரண சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபைக்கு யாராவது ஒரு சஹாபா வராட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இப்ப நம்ம ஹாஜர் எடுக்கிற சமயத்துல ஸ்டூடெண்ட் வராட்டி, உஸ்தாத் ஏன் வரல, இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், வாய்வே ஆயிட்டு இருக்கான், ஆப்சென்டே ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சஹாபா என்ன பண்றாங்க, 3 நாள் தொடர்ந்து வரல. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஐன தொல்ஹா எங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. கேட்கக்கூடிய சமயத்துல அந்த சஹாபா என்ன சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹுவ மரீல், அவங்க என்ன பண்றாங்க, நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நபியே அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் சஹாபாக்களும் அவங்க நோய் விசாரிக்க சொல்றாங்க. போய் தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல போறாங்க. அப்ப தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்க நிலையில இருக்காங்க. தொல்ஹா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் வந்தது தெரியல. தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, மயக்க நிலையில இருக்காங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னாங்க, தொல்ஹா இந்த நோயிலேயே மரணப்பட்டுருவாங்க, அவங்க எப்ப வஃபாத் ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும், என்ன சொல்லி அனுப்பணும், நான் உங்களுக்கு ஜனாசா தொழுகை வைக்கிறதுக்காக சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருந்து திரும்பி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மயக்க நிலையில இருந்து திரும்புறாங்க. மயக்க நிலையில இருந்து திரும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஸ்மெல்லு, ரசூலுல்லாஹ் நேசிக்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் எங்க போனாலும் தெரியுமா இல்லையா? குறிப்பா ரசூலுல்லாஹ் என்னுடைய தனிப்பட்ட தன்மை என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேர்வை கஸ்தூரியை விட மணக்கக்கூடியதாக இருக்கும். புரிஞ்சா? அப்போ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கண் விழிச்சு கேக்குறாங்க அப்பா அம்மாட்ட, என்னது, ரசூலுல்லாஹ் வந்துட்டு போனாங்களா வீட்டுக்கு? ஆமா. என்ன சொன்னாங்க? அப்போ அந்த வீட்டுக்காரங்க சொல்ல சங்கடப்பட்டாங்க. என்ன சங்கடப்பட்டாங்க? தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நோயில் வஃபாத்தாகி விடுவார்கள் என்பதை அவர்களிடம் சொல்ல சங்கடப்பட்டு விட்டு இந்த நோய் சரியாயிரும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. சொன்னாங்க, உங்க முக பாவனைகள் சரியில்லை, உண்மையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உங்கள்கிட்ட சொன்னாங்களோ அது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? தொல்ஹா இப்னு பராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சொன்னாங்க அந்த வீட்டுக்காரங்க, உங்களுக்கு இந்த நோயின் கடுமையின் காரணமாக நீங்கள் இறந்து விடுவீர்கள், வஃபாத்தாகி விடுவீர்கள். நீங்கள் வஃபாத்தான சமயத்தில் எந்த நேரமாக இருந்தாலும் என்னை அழைக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவினர்கள் தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா?
நீங்கள் ஒருபோதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் மரணித்து விட்டால் அழைக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாஸா தொழுக வச்சா எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் தனக்கு மறுமையில கிடைத்தாலும் கூட அந்த பாக்கியம் எனக்கு கிடைப்பதின் காரணமாக இம்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிய துன்பங்கள் கூட வந்து விடக்கூடாது என்று அவங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய நான் வஃபாத் ஆயிட்டா அந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்டாங்க என்னது எதுக்காகன்னு சொல்லி அவங்க காரணத்தையும் சொல்றாங்க. நான் மௌத்தாக கூடிய நேரம் என்னவாக இருக்கும், சில சமயம் நடுநிசியாக இரவாக நடு இரவாக இருக்கலாம். அந்த சமயத்துல போய் ரசூலுல்லாஹ் தூங்குற சமயத்துல ரசூலுல்லாவை எழுப்பி நம்மனால ரசூலுல்லாவுடைய தூக்கம் போகும். இனி வர வழியில யூதர்கள் இருக்காங்க, அந்த யூதர்கள் ரசூலுல்லாவை என்னது யூதர்கள் மூலமாக ரசூலுல்லாவிற்கு ஆபத்து ஏற்படும். இனி அடுத்தது என்னால் ரசூல் வர வழியெல்லாம் மோசமா இருக்கும், ராத்திரி சமயத்துல ரசூலுல்லா வரணும்னா கஷ்டம். அதனால் என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் என்ன பண்ணக்கூடாது, மறைத்த விஷயம் சொல்லக்கூடாது என்பதாக. சஹாபாக்கள் தங்களுக்கு தரஜா உயர்கின்றதான மறுமையில் பலன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தெரிந்த போதிலும் இம்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காரணத்தினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. தங்களால் சிறிய அறிந்தும் அறியாமலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிய கஷ்டத்தை கூட கொடுத்து விடக்கூடாது என்பதாக சஹாபாக்கள் நினைத்திருந்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல முஹப்பத். சும்மா மௌலிது மட்டும் ஓதுறது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சுன்னத்துகளை மட்டும் பின்பற்றுவது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் அல்ல. ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கோம், நம்ம சுன்னத்தை தொப்பி போடுறோம், தாடி வைக்கிறோம், மிஸ்வாக்கு செய்யறோம், இதுதான் என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல இருக்க முஹப்பத். இது முஹப்பத் அல்ல, இது பின்பற்றுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறது. புரிஞ்சா? நம்மளுக்கு ஒரு ஆளை பிடிச்சுச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்மளுக்கும் பிடிக்கும், அப்படிதானே? இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு லீடர் இருக்காங்கன்னா அவங்க எப்படி தலப்பா கட்டுறாங்க அதே மாதிரி நம்ம கட்டுவோம். அவங்க எப்படி அவங்களுடைய நடை உடை பாவனை எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் பின்பற்றுதல். ஆனால் அதையும் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்கு அதிகமாக நேசிக்க வேண்டும். அதுக்கு பேர் என்னது, முஹப்பத். அல்லாஹ்வினுடைய படைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிற அழகிலும் அறிவிலும் எந்த நற்குணத்தாலும் சிறந்தவர்கள் இல்லை. எல்லா நற்குணங்களிலும் எல்லா நற்பண்புகளிலும் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பரிபூரணமான உச்சியில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷமாயில், அவருடைய உடை நடை பாவனைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு தன்மைகள், ஹஸாயிஸ். இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, அவர்களுடைய எல்லா விஷயங்களும் அவருடைய தெளிவுகள், அவர்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெளிவுகளான தலாயில். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் நாம் படித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை படித்தால் எந்த நபருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வந்துவிடும். முஹப்பத் கொண்டு ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம். நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் ஃபாலோ பண்ணா போதும், நேசிக்கிறது அளவு கடந்து நேசிக்கிறீங்க. அப்படி எல்லாம் என்னது, நிறைய பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறதுக்கு என்ன இல்ல, ஸ்கேல் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அளவு அளந்து பார்க்கிறதுக்கு என்ன இல்ல, ஸ்கேல் இல்ல. புரிஞ்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்னது, நம்ம உயிருக்கும் மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. புரிஞ்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எத்தனை சஹாபிகள் நேசிச்சிருக்காங்க. உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா? உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அவங்க பார்க்கவே இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க வயதான தாய்க்கு சேவை செய்ததின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல மொச்ச முஹப்பத்துல உஹது போர்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பல்லே உடைஞ்சு போச்சு. அதை கேள்விப்பட்ட உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு இல்லாத பள்ளி எனக்கு வேணா எல்லா பள்ளியும் கல்லால் குத்தி உடைத்தார்கள். அவங்க வச்சிருந்த முஹப்பத் எந்த அளவுக்கு இருக்கு. இனி அடுத்தது அன்சாரி பெண்மணியான ஒரு சஹாபா, மதீனால தங்கி இருக்கவங்க தான். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரா வரும்போது கூட வந்தவர்கள் முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரா வந்தவர்கள் முஹாஜிர்கள். அங்கே தங்கி மதீனாலேயே தங்கி இருந்தவங்க தான் யாரு? அன்சாரி. அன்சாரிகள் நம்ம சொல்லுவல அன்சாரி சஹாபாக்கள். அன்சாரி யாரு? சஹாபா. அதுல அன்சாரியான ஒரு சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது போர்ல கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு வதந்தி வருது. அந்த சமயத்துல இந்த செய்தி ஊர் மக்கள்கிட்ட பரவும் போது அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, முன்னாடி 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 போயிட்டே இருக்காங்க. எங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, போருடைய ரிசல்ட் என்னாச்சு, யார் யார் கொல்லப்பட்டா, இப்படியே போறாங்க. போகும்போது அந்த பெண்மணியை பார்த்து யார் சொல்றா, வரவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய சகோதரனும் போரில் கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய மகனும் போரில் கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய கணவரும் கொல்லப்பட்டு விட்டார். இப்படி முன்னாடி போகும்போது ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வராங்க. அப்ப அந்த பெண்மணி என்ன பண்ணல, பெருசா பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற தேட்டம் மட்டும்தான் யாருக்கு இருந்துச்சு, அந்த சஹாபியான பெண்மணிக்கு இருந்தது. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருந்த முஹப்பத். புரிஞ்சா? அன்சாரி தல்ஹத் இப்னு பராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும், தாயையும் தந்தையும் கண்ணியப்படுத்த கற்றுக் கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? வேற எந்த மரியாதைகளாக இருந்தாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு நமக்கு முன்மாதிரியாக இருந்து கற்றுக் கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இல்லாமல் நமக்கு எந்த பலனும் இல்லை என்பது, அவருடைய முஹப்பத் இல்லாமல் நம்முடைய ஈமானில் பலன் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்தது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுவணுவாக நேசித்தார்கள் சஹாபாக்கள். அதே மாதிரி முஃமினீன்களாகிய நாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமினீன்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர்கள். அதே மாதிரி இந்த குர்ஆனுடைய பாத்திரமா நம்ம ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அதிகமா நேசிக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்து அவர்களுடன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்று சேரும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கனவிலும் நினைவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடியதான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.